அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சிவகங்கையில் பெண் பயிற்சி மருத்துவரிடம் அத்துமீறலானது நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஃபரூக். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஃபரூக், இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள். வணக்கம் பரிதா. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிவகங்கையில் செயல்பட்டு வருகின்றது. இந்த மருத்துவமனையில் நேற்று இரவு பணி முடித்து விட்டு ஒரு பெண் பயிற்சி மருத்துவர் தனது விடுதிக்கு திரும்பி சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் சரியாக ஒரு 11:45 மணி அளவில் அந்த பெண் மருத்துவருடைய முகத்தில் துணியை போர்த்தி அத்துமீறி நடந்துள்ளார். அந்த பெண் மருத்துவர் கூச்சலிட்டதை தொடர்ந்து அந்த வழியாக வந்த ஒரு மருத்துவமனை ஊழியரினுடைய கணவர் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அவரை பார்த்ததும் அந்த இளைஞர் அந்த பெண்ணை விட்டு தப்பி ஓடியுள்ளார். ஒரு மருத்துவமனை கல்லூரி வளாகத்துக்குள் ஒரு விடுதியின் அருகிலே இந்த ஒரு அதிர்ச்சி சம்பவமான நடைபெற்றுள்ளது. சம்பவம் அறிந்து கல்லூரி விடுதியில் இருந்த மாணவர்கள் அந்த பகுதியில் கூடியதால் நள்ளிரவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்த போதும் பெண்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த விதமான சிசிடிவி காட்சிகளும் இல்லாததால் காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது. தற்போது மீண்டும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் அந்த விடுதி முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றார்கள், விசாரணை செய்து வருகின்றார்கள். இந்நிலையில் பயிற்சி மருத்துவர் எங்கள் உரிய பாதுகாப்பு வேண்டும் என்று தங்களுடைய பணிகளை புறக்கணித்து விட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த சம்பவம் மாணவர்கள் மத்தியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பரிதா. விவரங்களுக்கு நன்றி ஃபரூக்.